पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது அத்தியாயம் க்ஷேத்திரஜ்ய விபாக யோகம். இதுல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த சாஸ்திரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏக்கமா இருக்கு அப்படின்னா உள்ள பரமாத்மா இருக்காருன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உள்ள பரமாத்மா தான் நானா இருக்கார் அப்படின்னா அவர் சம்சாரியா இல்ல பந்தனான்னு கேட்டா, ஈஸ்வரனை யாருமே பார்த்தீங்கன்னா சம்சாரின்னு சொல்றது இல்லை. எல்லா மதங்களும் முக்த புருஷன் சதா முக்தக ஈஸ்வரக அப்படின்னு சொல்லுது. ஈஸ்வரன் என்பவன் சதா முக்தனாதான் இருக்கணும். அப்ப இந்த தேகத்துக்குள்ளார அந்த பரமாத்மா இருக்கார் அப்படின்னா அவர் சம்சாரி இல்லை. அப்ப சம்சாரி இல்லை அப்படின்னா எல்லா தேகத்திலையும் ஒரே பரமாத்மா இருக்கார் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சாஸ்திர அத்தியனம் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியர்த்தம் ஆயிடும். ஏன் அப்படின்னா, நம்ம எதுக்காக சாஸ்திரம் படிக்கிறோம்? மோட்சம் அடையணும்ன்றதுக்காக சாஸ்திரத்தை அத்தியனம் பண்றோம். உட்கார்ந்து 450 கிளாஸ்க்கு மேல போயிட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னா, வேலை வேணா கிட்டா பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் மோட்சம் அடையணும்னு ஆசை இருக்கு. அப்போ உள்ள இருக்கிறது பரமாத்மா அப்படின்னா, இந்த சாஸ்திரம் அவர் சம்சாரி இல்லை அப்படின்னா, இந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு வேலையே இல்லையே அப்படின்னா, அங்க ஒரு ஆச்சாரியர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் அஜ்ஞானம்னு 2 அவஸ்தை இருக்கு. எப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முள்ளுக்காட்டுல போறான். முள்ளுக்காட்டுல போகும்போது சொல்லி அனுப்புறாங்க, இந்த பக்கம் முள்ளுக்காடு இருக்கு அப்படின்னா அவன் என்ன பண்றான், வேற பாதையை செலக்ட் பண்ணிக்கிறான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாம்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னா, ஓ அப்போ கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு கேர்ஃபுல்லா இருக்கான். இந்த தண்ணியில குதிக்காத, இந்த தண்ணியில சுழல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா சொல்லி கொடுத்தோன்னே அவன் அந்த தண்ணியில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கான். இது மாதிரி சூசைட் பாயிண்டா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், ஒரு ஞானம் வந்த பிறகு அந்த இடத்துல என்ன பண்றோம், கேர்ஃபுல்லா இருக்கும். அந்த இடத்துல நம்ம விலகி இருக்கோம். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா அஜ்ஞானியா இருக்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயங்கள் தெரியாதவன் தண்ணியில போய் சூசைட் பண்ணிக்கிறான். சூசைட் பாயிண்ட் கீழே விழுந்து செத்து போறான். பாம்பு இருக்க இடத்துல போய் பாம்பு கடிப்படுறான். முள்ளு இருக்க இடத்துல முள்ளு குத்துற மாதிரி ஆயிடுது. அப்போ ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னு 2 இருக்கு. அஜ்ஞானம் அதுக்கப்புறம் விஞ்ஞானம், இந்த 2 தான்.
ஒருத்தருக்கு அஞ்ஞானம் இருந்துச்சு அப்படின்னா போய் மாட்டிக்கிறான், அதே நேரத்துல ஞானம் இருந்துச்சுன்னா, விஞ்ஞானம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மாற்றுறது இல்லை. இப்ப இந்த டிஃபரன்ஸை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த சம்சாரம் இல்லாத தன்மையும் உண்டாகுது. இப்ப நம்ம நினைக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வஸ்துவை கயிற்றுக்கு மேல பாம்பு பார்க்கிறோம், நான் பார்க்கிறேன். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கயிறை போட்டவர் என்ன நினைப்பார், கயிறு தான் இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியும். அவர் ஏற்கனவே அங்க விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கயிறு தான் அங்க கிடக்குது அப்படின்னு ஒருத்தருக்கு தெரியுது. ஆனா எனக்கு நான் புதுசா வர அரை இருட்டா இருக்கு, அந்த இடத்துல நான் என்ன பண்றேன், கயிறுக்கு மேல பாம்பை பார்க்கிறேன். அப்ப எனக்கு பயம் இருக்கு, இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பயம் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் அங்க இருக்கிறது கயிறு அப்படின்னு. அப்போ ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு கல்பித்தம் நான் பண்றேன், ஒண்ணுக்கு மேல ஒன்னை ஏத்தி வைக்கிறேன். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏத்தி வைக்காம இருக்கார். அப்போ ஞானம் அஜ்ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, ஞானி புருஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றார், தன்னை வந்து பிரம்மமா பார்க்கிறான். அதுக்கு மேல அந்த தேகாதிகளை வந்து அவித்தியினால ஏத்தி பார்க்கல. மற்றவங்கெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த நாளுக்கு மேல என்ன பண்ணிட்டோம், நான் பரமாத்மான்றதுக்கு மேல இந்த தேகம் மனசு புத்தி எல்லாத்தையும் ஆரோப்பம் பண்ணி வச்சு கைத்துக்கு மேல பாம்பை பார்க்குற மாதிரி இந்த சம்சாரத்துல வந்து மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப ஞானி என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பொய் இது பொய் இது பொய்ன்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஒரு திரஷ்டா, அந்த திரஷ்டா வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் பகவான் தான், அவர் சதா முக்தன் தான், அவரா தான் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் செட்டில் ஆயிட்டான். அப்ப சாஸ்திரம் யாருக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஞ்ஞானிகளா இருக்கிற நமக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் தேவைப்படுது. அப்ப எல்லா சாஸ்திரங்களும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மதத்தவர்களும் சொல்றாங்க, யாருக்கு சாஸ்திரம் அப்படின்னா மனசுல கிளியரா வந்துடணும், எனக்கு அஜ்ஞானம் இருக்கு, அந்த அஜ்ஞானம் நிவர்த்தி பண்றதுக்காக சாஸ்திரம் படிக்கிறோம். அப்ப யார் யார் சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை ஸ்வீகாரம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, கர்மத்துல ஈடுபட மாட்டாங்கன்னா, ஞானி புருஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மொத்த ஜெகத்தும் ஜீவர்களும் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்பிதம், அதனால அவன் இந்த சாஸ்திரம் சொன்ன கர்மங்கள் எல்லாத்திலையும் ஈடுபட மாட்டான். ரமண பகவான் சொல்றத ஞாபகம் வச்சுக்கணும், நல்ல குப்பை கெட்ட குப்பைன்னு ஒண்ணு குப்பையில இல்லை, எல்லாத்தையும் கழிச்சு கட்ட வேண்டியது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகானுவர்த்தனம் பண்றத முமுக்ஷு என்ன பண்ணணும், நிப்பாட்டணும். முதல்ல வந்து இந்த லோக்கம் இருக்குல்ல, அஜ்ஞான லோக்கம், இது பண்றது எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா முச்சந்தியிலேயே நிக்கணும். முதல்ல லோகானுவர்த்தனம் தியக்துவா. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகத்தை அனுசரிச்சு போடுறதையும் நம்ம என்ன பண்ணணும், நிப்பாட்டணும். அப்ப தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா பிசிஷியன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் இது சத்தியம் சத்தியம் நினைச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த தேகத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வெறும் தோற்ற மாத்திரம் அப்படின்னு தேகத்தோட அனுசரிச்சு போகக்கூடாது, ஜீவிக்கணும். ஜீவிக்கிறதுக்கு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சத்தியத்துவம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க கூடாது. இந்த ரெண்டுத்தையும் எதை வச்சு பண்றோம் அப்படின்னா, இந்த சாஸ்திரத்தை வச்சுதான் இந்த லோகம் பொய் இந்த தேகம் பொய் அப்படின்னு சாஸ்திரத்தை திரும்ப 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 சிரவண மனனம் பண்ண 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 இதை பண்றோம். இதை பண்ணிட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சிரவண மனனம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சாஸ்திரத்தையும் தூக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா குப்பையில போடணும். அப்ப சாஸ்திரத்தையும் குப்பையில போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சுவானுபவ பிரதானமா நிக்கணும். அப்போ சாஸ்திர இந்த லோகத்தை பின்தொடர்றதை விடணும், ஃபாலோ பண்றத, அப்புறம் தேகத்தை ஃபாலோ பண்றதை விடணும், அதுக்கப்புறம் சாஸ்திரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றதை விட்டுட்டு என்ன பண்ணணும், ஸ்வ அத்தியாச அபநயம் குரு. விவேகச்சுராமன்ல ஸ்லோகம் இருக்கு. என்ன பண்ணணும், தனக்கு மேல வந்து நான் ஜீவன் அப்படின்னு ஏத்தி வச்சிருந்தனே அந்த ஜீவன்றதை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு செட்டில் ஆகும். இதான் ப்ராசஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இந்த விதமா போயிருக்கார் அப்படின்னா, ரமண பகவான் மாதிரியோ இல்ல சங்கரர் மாதிரியோ வியாசர் மாதிரியோ சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரியோ அநேக ஞானி புருஷர்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த ப்ராசஸ்ல போயிருக்காங்க. போனவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்த வேதமும் என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவானுபவத்துக்கு வந்ததுக்கு பிறகு மற்றது எல்லாம் சாஸ்திரம் சாஸ்தா சிஷ்யன் அப்படின்ற எல்லா பேதங்களும் பொய்யா போயிடும். சாஸ்திரமும் பொய், குருவும் பொய், சிஷ்யனும் பொய். இருக்கிறது என்னது, ஒரே ஒரு பிரம்ம தத்துவம் மட்டும்தான் இருக்கு. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல இருக்கிற ரிச்சுவல்ஸையும் பண்ண மாட்டார், சாஸ்திரம் சொல்லக்கூடிய உபாசனைகளையும் பண்ண மாட்டார், சாஸ்திரம் சொல்ற வேதாந்தமும் அனுபூதியானதுனால அதுவும் அவருக்கு நிரர்த்தகமா போயிடும், எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும்.
அப்ப முக்தனா இருக்கக்கூடிய புருஷர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரத்துல இருக்கிற எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டார். அவருக்கு சாஸ்திரம் யூஸ்லெஸ். அதுக்கு அடுத்தது ரொம்ப ஏத்திஸ்டா, இவனை நாஸ்திகவாதியா இருக்கான் அப்படின்னா, உலகத்துல இந்த வேதத்து மேல யாருக்குமே நம்பிக்கை இல்லாதவன் நிறைய இருக்கான். அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல இருக்கிற சடங்குகளையும் பண்ண மாட்டான், உபாசனைகளையும் பண்ண மாட்டான், அதுக்கப்புறம் ஞானத்தையும் ஸ்வீகாரம் பண்ண மாட்டான். அவனுக்கும் சாஸ்திரம் யூஸ்லெஸ். அப்ப யாருக்கு சாஸ்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள மாதிரி இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அப்பா அம்மா நல்லா கிடைச்சிருக்காங்க, சுத்தி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, நல்ல சத்சங்கம் ஏதோ கிடைச்சிருக்கு. நமக்கெல்லாம் தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் ஸ்டெப் தெரியுது, கர்மத்தை புண்ணிய பாப்பத்தை பண்ணி அடுத்தடுத்த தேகத்துக்கு ஒரு ஆத்மா இந்த தேகத்துல இருந்து அடுத்த தேகத்துக்கு போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம எல்லாம் நம்புறோம் மறுஜென்மம்னு ஒண்ணு இருக்கு. மறுஜென்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா இப்ப பண்ற புண்ணிய பாப்பம் தான் நமக்கு மறுஜென்மத்தை ஏற்படுத்துது அப்படின்னு. அப்ப தேகத்துக்கு அந்நியமா ஆத்மா இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அடையணும் நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு நம்புறோம். அதே நேரத்துல நம்மள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆத்மாவை பத்தி கிளாரிட்டி இல்லை. நம்ம யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானியா நடுவுல டைலமான இருக்கும். ஆத்மாவை பத்தி விசேஷ ஞானம் நம்மள்ட்ட இல்லை. இந்த விசேஷ ஞானம் இல்லாததுனால ஒரு கேள்வி, ஒரு அனுமானத்தினால நம்ம என்ன பண்றோம், ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, தேகத்துக்கு வேற இருக்கும் போல இருக்கு, சொர்க்கத்துக்கு போகும் நரகத்துக்கு போகும் போல இருக்கு, அடுத்தடுத்த ஜென்மம் எடுக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நான் கர்த்தா நான் போக்தா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், கர்த்திருவத்தையும் போக்திருத்துவத்தையும் நம்ம தலைக்கு மேல போட்டு வச்சிருக்கோம். அப்ப நமக்கு தான் சாஸ்திரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், அடுத்தது இந்த ஞானி புருஷர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், சாஸ்திர நிரர்த்தகம் தானே ஞானி. அப்போ நிறைய ஞானி புருஷர்கள் இந்த லோகத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க பக்கத்துல அவங்கள ஃபாலோ பண்றவங்களா இருந்திருப்பாங்க இல்ல பக்தர்கள். அப்போ அவங்களும் கூட வந்து சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குருநாதர் வந்து சாஸ்திரத்தை வந்து ஃபாலோ பண்றது இல்ல, அதனால நானும் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களும் ஃபாலோவர்ஸும் சாஸ்திரத்தை வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு தூக்கி போட்டாங்கன்னா ரொம்ப போயிடுமே, அவங்களுக்கு யூஸ்லெஸ் ஆயிடுமே அப்படின்னு கேள்வி வரும்போது நேற்று கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஆச்சாரியார் சொல்றாரு, அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஷ்டித்து தீரா, யாரோ ஒருத்தன் தான் விவேக்கிய ஆகிறான். ஒரு 1000 பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா 1000 பேர் ஃபாலோ பண்றவங்கள நிறைய இடத்துல சாஸ்திரமே இல்லை. சாஸ்திரம் தானே விவேகம் சொல்லி கொடுக்கும். இப்ப நீங்க எங்கெல்லாம் மகான்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா விவேகம் வர்றதுக்கு ஏதாவது பண்றாங்களா அப்படின்னா ஒன்றும் பண்ணல. சதாசிவ பிரம்மேந்தரோட இடத்துல போனீங்கன்னா ஆரத்தி காட்டிட்டு இருக்காரு. ஆத்ம வித்யா விலாசம்னு ஒரு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காரு, வேதாந்த கிரந்தம். யோக சாஸ்திரத்துல முக்கியமான இதே வந்து பாத்தீங்கன்னா யோக சுதாகரம் பண்ணியிருக்காரு. அது மாதிரி நல்ல நல்ல கிரந்தங்கள்லாம் இருக்கு. ஆனா இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா நெரூர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஆரத்தி காட்டிட்டு இருக்காரு, வேற எதுவும் நடக்கல. அப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அடிக்கடி போறது அதுக்காக சொல்றேன், எல்லா சங்கல்பம் என்ன அப்படின்னா காமிய சங்கல்பங்கள் தான் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ரமண பகவான்கிட்ட வந்தீங்க அப்படின்னா அங்கேயும் சாஸ்திரம் இல்லை. அங்க என்ன, நான் கண்ணமுடி உட்கார்ந்தா என்ன தெரியும், கண்ணமுடி உட்கார்ந்தா என்ன தெரியும், யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்ன விதம் அப்படின்னு ஒவ்வொருத்தையா பிரிச்சு அறியிற மெத்தட ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும் இருந்து. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரமண பகவானோட இடத்துலயும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நினைச்சேன் எந்த ஒரு சங்கல்பங்களும் இல்லாம தான் அங்க நடக்கும் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா காலையில போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஈவினிங்கே வந்து பாத்தீங்கன்னா பிரீஸ்டிங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க, வரவங்க இந்தந்த பேர்ல பண்ணுங்கன்னு ரகசியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். மாத்ருபூதேஸ்வரன் அம்மாவோட இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு சங்கல்பங்கள் போயிட்டே இருக்கும், காமிய சங்கல்பங்கள் போயிட்டே இருக்கும். நம்ம எப்படி வெளியில வந்து பாத்தீங்கன்னா பூஜைகள் புனஸ்காரம் பண்ணும்போது சங்கல்பங்கள் பண்றோமோ அதேதான் ரமண பகவானோட சந்நிதியிலையும் அவங்க அம்மாவோட மாத்ருபூதேஸ்வரர் சந்நிதியிலையும் நிறைய சங்கல்பங்கள். வாரம் வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீசக்கர பூஜைன்னு ஒண்ணு நடக்கும். அந்த ஸ்ரீசக்கர பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணும், ஐஸ்வர்யம் வேணும் எல்லாத்துக்கும். அது ஒரு பக்கம் சங்கல்பம் போய்கிட்டே இருக்கும். ஓரிக்கை போனீங்க அப்படின்னா சுவாமியோட மகா பெரியவரோட சந்நிதிக்கு போனீங்க அப்படின்னா அங்கேயும் அதே தான். எங்க போனீங்கன்னாலும் நீங்க சிருங்கேரி போனீங்கன்னா சாரதா பீட்டத்துல போனீங்கன்னா சாரதாம்பாள் கோயில்ல பாத்தீங்கன்னா எத்தனை சந்நிதி இருக்கோ எல்லா சந்நிதியிலையும் நான் இருந்து ஒவ்வொரு சந்நிதியில உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துருக்கேன். அப்ப எல்லா சந்நிதியிலையும் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பங்கள் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. அதே மாதிரி எல்லா பீட்டங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா வித்யா பீட்டங்கள் எல்லாத்துலயும் குரு பாதுகா பூஜா அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல். குரு பாதுகா பூஜை பண்றவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஃபுல் டைம் வந்து என்கேஜ், ஃபுல்லா குரு பாதுகா பூஜைக்கு டைமே கிடைக்காது நமக்கு. ஏன் அப்படின்னா ஐஸ்வர்யம் சித்திக்கும்.
அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகான்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றவங்களா இருந்தாலும் ரமணரையோ மகா பெரியவரையோ இல்ல இந்த உலகத்துல இருக்க சதாசிவ பிரம்மேந்தருக்கு ஒரு கூட்டம் இருக்கு, எங்க போனீங்கன்னாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகான்களா இருக்கிறவங்க எதையும் ஃபாலோ பண்ணாம சதா நிஷ்டையில இருந்திருப்பாங்க. ஆனா அவங்கள ஃபாலோ பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க, தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு, இவ்வளவுதான். எல்லா இடத்துலயும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால மகான்களை ஃபாலோ பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் சொல்லுவாருங்க அப்படின்ட்டு இவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ராகத்வேஷத்தோட காரியம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆச்சாரியார் சொல்றார், அபிச்சார கர்மம் முதலியவற்றில கூட வந்து பாத்தீங்கன்னா மாரணம் தாட்டனம் பில்லி சூன்யம் இது மாதிரி கர்மத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றவங்க பக்தர்கள் இடத்துல பார்க்கிறதா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஃபாலோ பண்றவங்க சாஸ்திரத்துல இருக்கிறத கரெக்டா ஃபாலோ பண்ணி என்னுடைய குருநாதர் இததான் சொன்னார் அப்படின்னு அவரை பிடிச்சுக்கிட்டு போறவங்க ரொம்ப கம்மி, ரொம்ப விரலம் தான். விவேகிகள் எப்பவுமே கம்மியா தான் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாரும் ராகத்வேஷத்துக்காக தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரமத்துல இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆரம்பத்துல என்னன்னா, ஐயோ எவ்வளோ பேர் சுவாமியை ஃபாலோ பண்றாங்க, எவ்வளோ பேர் கிளாஸுக்கு காலங்கத்தால் 6 மணிக்கு 6:30 மணிக்கு வராங்களே அப்படின்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, கிளாஸ் வர்றதுல காலையில வர்றதுல ஒரு 20 பேர்த்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் 10 பேர் மட்டும்தான் நாங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கோம். மீதி இருக்கிறவங்க எல்லாம் பாலுக்கும் காய்கறிக்கும் பூ மாலைக்கும் அது மாதிரி கான்ட்ராக்டுக்கும் பில்டிங் கட்டுற கான்ட்ராக்டுக்கும் ஆர்டர் எடுக்கிறதுக்காக சுவாமி கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சுவாமிகிட்ட இருந்து ஆர்டர் கிடைச்சிரும். இவ்வளவுதான். நம்ம அது தெரியாம என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் பக்தர்களா வந்து சுவாமியை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். கடைசியில தான் தெரியும் சுவாமியை ஃபாலோ பண்றதுனால லௌகிக லாபங்கள் அதிகமா இருக்கு. மகா பெரியவர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிராண்ட். தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மகா பெரியவர் அப்படின்னா பெரிய பிராண்ட். சுவாமியை ஃபாலோ பண்றவங்க ரொம்ப கம்மி. ரமணர் அப்படின்னு ஒரு பேகை மாட்டினீங்க அப்படின்னா அந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை ரமணர் அந்த ஒரு பேகை மாட்டினீங்கன்னாவே போதும், ஹூ ஐ எம், முடிச்சு போச்சு. நீங்க வந்து பெரிய சாது, அவ்வளவுதான், வேற எதுவும் இருக்காது, அடையாளம் மட்டும். அப்ப யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் மாயா, இது எல்லாம் பொய், எனக்கு இதுல எதுலையுமே ஈடுபாடு இல்லை, அகம்னு அங்க அகமா இருக்கிறது பகவான் தான் இருக்கார் அப்படின்னு நிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருப்பார்கள். அப்ப நேத்து கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு, தஸ்மாத் ஆகையினால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துட்டையும் அவங்கவுங்களோட சுபாவம் பிரவருத்தியாகுது. எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் வந்து இந்த மாயா சக்தி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கவுங்க சுபாவம் அப்படின்னு பேரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தியானவர்களாக எல்லாரும் ராகத்வேஷத்தோடு கர்மத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, தஸ்மாத் நேத்து பாடத்துல 26வது பேஜ் கீழே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆகையினால் தஸ்மாத் கன்க்ளூஷன் வந்திருக்கோம், அவித்யா மாத்திரம் சம்சாரோ. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரு என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம், ஸ்கிரீன் எப்பவுமே ஸ்கிரீன் மாதிரியே தான் இருக்கு. அந்த ஸ்கிரீனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காட்சிகள் சூப்பர் இம்போஸ் ஆனாலும் கூட ஸ்கிரீன் எப்பவுமே ஸ்கிரீனா தான் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்துக்கு மேல திரஷ்டாக்கு மேல கல்பிதம், ஜீவ ஜெகத். எதனால கல்பிதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா மாத்திரம் சம்சாரோ யதா திருஷ்ட விஷய ஏவ. நம்ம இந்த உலகத்துல எதையெல்லாம் திருஷ்ட விஷயம்னா பார்க்கப்படுகின்றதா நம்ம பார்க்கிறோமோ, அநேக ஜீவர்களை பார்க்கிறோம், இந்த ஜெகத்தை பார்க்கிறோம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுகின்ற விஷயங்கள், இதான் சம்சாரம்னு சொல்றோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் கயிற்றுல தெரிகிற பாம்பு மாதிரி அவித்யா மாத்திரம், வெறும் அவித்யா. எப்படி வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்குள்ளார போனோன்னு இந்த மனசுன்ற என்ன பண்ணுது ப்ரொஜெக்டர், அதுல இருக்கக்கூடிய வாசனைகள் அப்படின்ற அவித்யாவை வச்சுக்கிட்டு நமக்கு வந்து சொப்பனத்தை வந்து பாத்தீங்கன்னா காட்டுது. யாரு காட்டுறா? மனசு. மனசுக்குள்ளார என்ன இருக்கு? வாசனை. அந்த வாசனை தான் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா. வேக்கப் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லை. அப்போ சொப்பனத்துல பார்த்தது எல்லாம் பொய். எப்படியோ வெறும் சொப்பனத்துல இருந்த வாசனைகள், மனசோட வாசனைகள் தான் சொப்பனமா எப்படி விரியுதோ அதே மாதிரி இந்த ஜெகத்து ஜாகிரதத்துல பாக்குறது எல்லாம் என்ன அப்படின்னா வெறும் சொப்பன மாத்திரம், அவித்யா காரியம் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கணும்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரிய சொல்றாரு, ந க்ஷேத்திரஜ்ஞஸ்ய கேவலஸ்ய அவித்யா தத்காரியம் ச. பார்க்கின்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்க்கப்படுகின்றதா இருக்கிற இந்த எதோடையும் சொப்பனத்துல நம்ம பார்க்கிறோம். சொப்பன திரஷ்டாவா இருக்கிற எனக்கு, சொப்பனத்தை பார்க்கின்ற எனக்கு, அந்த சொப்பனத்துல இருந்த எந்த ஒரு காரியங்களும் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்படுவதில்லை. காலையில வேக்கப்பானா எனக்கு எதுவும் ஆகலை, நான் நல்லபடியா அப்படியே தான் இருக்கேன். ஆனா சொப்பனத்துக்குள்ளார வந்து பாம்பு கடிச்சது, நாய் என்ன கடிச்சது, பேய் பிடிச்சது, இது மாதிரி நிறைய பாக்குறோம். எது நடந்தாலும் வேக்கப் ஆனதுக்கு பிறகு தெரியுது எனக்கு எந்த சம்பந்தமும் சொப்பனத்தோட இல்லை. அதேதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜாகிரதத்திலையும் எடுக்கணும். எவன் க்ஷேத்திரஜன் அப்படின்னு சொல்லக்கூடியவனா அந்த தேகத்துல பார்க்கின்றவனா இருக்கானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவித்யாவோட வந்து பாத்தீங்கன்னா அதோட காரியத்தோடையும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, ஒரே ஒரு காரியம் பண்ணணும். நான் என்ன பண்ணணும், இது பார்க்கின்றவை, பார்க்கின்ற திருஷ்யம் அப்படின்னு சொப்பனம் போல அப்படின்னு எதா இருந்தாலும் அதை வந்து நம்ம சரீரத்தை முதல்ல ஆப்ஜெக்ட் பண்ணணும். வெளியில இருக்கிறத பண்ணணும், நம்ம சரீரத்தையும் பண்ணணும், நம்ம மனசையும் பண்ணணும். அப்படிதான் இருக்கும். திருஷ்யம் இருந்துட்டு போட்டுமே எப்படி வேணாலும் அப்படின்னு ஒரு உதாசீன பாவத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கும். ஆச்சரியர் ஆரம்பிக்கிறார் என்னன்னா 26வது பேஜ்ல கீழே இருக்கிறது 27ல இருந்து ஆரம்பிக்கணும். தமிழ்ல இருக்கவங்களுக்கு. நச்ச மித்யா ஞானம் பரமார்த்த வஸ்து தூஷயித்தும் சமர்த்தம். ஆச்சரியர் சொல்றாரு, பரமார்த்த வஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்? வாஸ்தவமா உண்மையிலே இருக்கிற வஸ்து எது? கயிறு கிடக்குது, அது உண்மைதானே? ஆமா, கயிறு உண்மைதான். அந்த வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா மித்யா ஞானம்னா என்ன அர்த்தம்? அந்த கயிற்றுக்கு மேல அரை இருட்டுனால நான் பாம்பு பார்க்கிறேன்னு வச்சுங்க. அந்த பாம்பு நம்ம பார்க்கறதுனால அந்த பொய்யான பாம்பு ஆதாரமா இருக்கிற அந்த கைத்தை ஏதாவது பண்ணுமா அப்படின்னா இதுல இருக்க தோஷம் அதுக்கு ஏதாவது போகுமா? நீங்க பிளாக் கோப்ராவை வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்க. அப்ப பிளாக் கோப்ரா ரொம்ப விஷமாச்சே சுவாமி, அந்த விஷம் அந்த கயித்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாது. ஏன்னா நீங்க பார்த்த பாம்பு வெறும் தோற்ற மாத்திரம், வெறும் ஆபாசம். அதுதான் இங்க சொல்றாரு மித்யா ஞானம். மித்யா ஞானம்னா பொய்யறிவு. எது பொய்யறிவு? கைத்துல பார்த்த பாம்பு, அது பொய்யறிவு. அந்த பொய்யான பாம்பு வந்து பாத்தீங்கன்னா பரமார்த்த வஸ்து. பரமார்த்த வஸ்து எது? வாஸ்தவமான வஸ்து கயிறு. அந்த கயிற்றை வந்து பாத்தீங்கன்னா நச்ச தூஷயித்தும் சமர்த்தம். அது வந்து பாத்தீங்கன்னா ஆதார தத்துவமா இருக்கிற கைத்தை வந்து தூஷணம் பண்ண முடியாது, பொல்யூட் பண்ணாது. இதுல இருக்கிற விஷங்களோ எந்த ஒரு விஷயமோ அதுக்கு போகாது. ஆச்சாரியர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். கயிறு பாம்பை விட்டுட்டு ஆச்சாரியர் சொல்றார், நகி விட்டுருங்க. உஷரதேசம் ஸ்நேகேன பங்கி கர்த்தும் நகி சக்னோதி மரிச்சி உதகம். அதாவது நம்ம காணல் ஜலத்தை பார்க்கிறோம். இந்த காணல் ஜலம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாலைவனத்து தேசத்துல நம்ம போறோம். ஒரே மணல், ராஜஸ்தான் பக்கத்துல போறோம். ஒரே மணலா இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா காணல் ஜலம் தெரியுது. ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்ப ஆத்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா என்னது? காணல் ஜலம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் தோற்ற மாத்திரம், நமக்கு தெரியுது, அது வாஸ்தவம் இல்லை. அப்ப அது பொய்யான அறிவு. காணல் ஜலம் ஓடுற மாதிரி, ஜலம் ஓடுற மாதிரி தெரியுது அப்படின்னா அது பொய். நம்ம என்ன பண்றோம்? அந்த இடத்துக்கு போய் பார்க்கிறோம். பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி என்ன பண்ணிருக்கணும்? அந்த தரையை ஈரமாக்கி இருக்கணுமா, மணலை ஈரமாக்கி இருக்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த உஷர பூமின்னு சொல்லக்கூடிய அந்த நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த காணல் ஜலம் என்ன பண்றது இல்ல, ஈரப்படுத்துவதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜலம், நம்ம பார்த்த ஜலம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது. நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும் போது நல்லா உச்சி வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா மே மாசத்துல பார்த்தா தெரியும், ரோட்டுக்கு மேல ஒரு ஜலம் போயிட்டு இருக்கும். நம்ம பஸ்ல போகும்போதோ கார்ல போகும்போதோ தூரத்துல நதி ஓடிக்கிட்டு இருக்கும். அது காணல் ஜலம். தெரியுதா? ஆமா தெரியுது. பக்கத்துல போகும்போது ரோடெல்லாம் நனைஞ்சிருக்கணுமே சுவாமி அப்படின்னா ரோடெல்லாம் வெட்டாகல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பார்த்த அந்த ஜலம் பொய்யானது. அப்ப பொய்யான காணல் ஜலம் உண்மையான அந்த லேண்டை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது இல்லை, நனைப்பதில்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சினிமா காட்சிகள், நீங்க எந்த காட்சிகள் வேணாலும் பாருங்க, அந்த சினிமா காட்சிகள் அந்த ஆதார தத்துவமா இருக்கிற ஸ்கிரீனை என்ன பண்றது இல்லை, ஒன்றும் பண்றது இல்லை.
பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் பார்க்குறோம், ஸ்கிரீன் எரிச்சு போயிடுமா? பெரிய ஃப்ளட்டு நம்ம பார்க்குறோம், வெள்ளம் வருது, அதனால ஸ்கிரீன் நனைஞ்சு போயிடுமா? அப்படின்னா ஒன்றும் ஆகாது. ஏன் அப்படின்னா ஸ்கிரீன் வாஸ்தவம், ஸ்கிரீனுக்கு மேல தெரிகிற காட்சிகள் பொய்யானது. அதேதான் இங்க ஆச்சாரியார் சொல்றார். உஷரதேசம், உஷரதேசம்னா லேண்ட், சதுப்பு நிலம்னு பேரு. அந்த சதுப்பு நிலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்நேகேன பங்கி கருத்தும், ஸ்நேகத்தினாலனா அந்த ஈரப்பசை இருக்கு, நம்ம மேல ஜலத்தை பார்க்கிறோம், அந்த ஈரப்பசையினால வந்து பாத்தீங்கன்னா அந்த காணல் ஜலம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேண்டை வந்து பங்கி கருத்துனா சேர ஆக்கிடுமா அப்படின்னா கண்டிப்பா சேராக்க முடியாது. நசக்னோதி. மரிச்சி உதகம், மரிச்சி உதக்கம்னா காணல் ஜலம். ததா அது போலவே, இது எக்ஸாம்பிள் இத்தனை சொல்லியாச்சு. அது போலவே வந்து பாத்தீங்கன்னா அவித்யா க்ஷேத்திரஜ்ஞஸ்ய கிஞ்சித் கர்த்தும் சக்னோதி. கண்டிப்பா அவித்யையும் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை முறை நான் ஜீவன், நான் மனுஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாலும் கூட உள்ள இருக்கிற அந்த நான் தானே க்ஷேத்திரஜன். க்ஷேத்திரஜம் சாப்பி மாமிருத்தி சர்வ க்ஷேத்திரேஷு பாரத. எல்லா க்ஷேத்திரங்களிலும் பார்ப்பவனாக என்னை அறிந்து கொள். யார் பார்ப்பவன்? நான். யார் பார்த்தா? நான் பார்த்தேன் சுவாமி, நான் பார்த்தேன். யார் கேட்டா? நான் கேட்டேன் சுவாமி. யார் ஸ்மெல் பண்ணா? நான் ஸ்மெல் பண்ண சுவாமி. யார் சாப்பிட்டா? நான் சாப்பிட்டேன் சுவாமி. யார் டச் பண்ணி பார்த்தா? நான் டச் பண்ணி பார்த்தேன் சுவாமி. யார் அனுபவிச்சா? நான் அனுபவிச்சேன் சுவாமி. எல்லாத்தையும் நான் 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 தானே சொல்றோம். அந்த நானோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகாதிகளோட விஷயங்கள் பிறந்ததுல இருந்து எவ்வளவோ அனுபவிச்சாச்சு. எத்தனையோ முறை தலைவலி வந்துச்சு, எத்தனையோ முறை வயிற்று வேதனை வந்துச்சு, எத்தனையோ முறை வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த நான் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா காலமும் இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா ஏக்க ரூபமா ஸ்கிரீன் மாதிரி எந்த விச்சலித்தமும் இல்லாம நிர்விகாரமா இருக்கு. இந்த நானுக்கு தோஷம் வந்திருக்கா இந்த சரீரத்துல அப்படின்னா என்ன சொல்றாங்க? ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களேன்றோம். யார சொன்னா அப்படின்னா இந்த தேகாதிகளை தான் யாரோ அப்பமானப்படுத்தி இருக்காங்க. இந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தூஷணம் உண்டாகிறது. ஐயோ சரீரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அழுக்காயி போச்சு எனக்கு அப்படின்னு. சரீரம் தான் அழுக்காச்சு, ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா அழுக்கே ஆகிறது இல்லை. அப்ப இந்த சரீராதிகள்ல நடக்கிற எந்த விஷயமும் இந்த நான் அப்படின்ற பரமார்த்த வஸ்துவ, வாஸ்தவ வஸ்துவ டச் பண்றதே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த நான் சத்தியம், கயிறு மாதிரி, லேண்டு மாதிரி. மேல பார்க்கக்கூடிய இந்த தேகாதிகள் எல்லாமே பொய்யானவை, காணல் ஜலம் போல, கைத்தல தெரிஞ்ச பாம்பு போல. அப்போ ஒண்ணுத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால வந்து அதகச்ச இதம் உத்தம். அதனாலதான் பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா க்ஷேத்திரஜம் சாப்பி மாம் வித்தி. ஏ அர்ஜுனா, நான் எப்பவுமே என்னது சம்சாரி இல்லை, நான் சதா முக்தன். எப்படி இருக்க? எல்லா தேகத்திலையும் க்ஷேத்திரஜனா பார்ப்பவனா நான் இருக்கின்றேன். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பகவான் சதா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகளோட எந்த சம்பந்தமும் இல்லாம சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளார சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் முக்தனா தான் இருக்கார். ஒரே ஆள் தான், எல்லா தேகத்திலையும் இருக்கார். எந்த தேகத்திலையும் இருக்கிற தோஷங்கள், குணங்கள் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா போறதில்லை. அவர் நல்ல பிராமணன், நல்லா பூஜை பண்றார், வேதம் படிச்சவர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்தாருன்னா அவர்னாலையும் உள்ளுக்குள்ளா இருக்க பரமாத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே நேரத்துல ஒரு மகா பாபி சாண்டாளனா இருக்கா, நிறைய தப்பு பண்றான், நிறைய பாப்பம் பண்றான் அப்படின்னா அவனோடையும் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. உள்ள இருக்கிற நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாப்பி புண்ணியாத்மா இதெல்லாம் சும்மா ட்ரீம்ஸ் தான், போயிட்டு இருக்கு எல்லாம் சொப்பன மாதிரி. உள்ள இருக்கிற ஆள் பரமாத்மா, அவர் வந்து பாத்தீங்கன்னா சதா இந்த எதோடையும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கின்றார். ஆயிடுச்சு. 9வது அத்தியாயம் 4-10 ஸ்லோகங்கள் வரைக்கும் படிச்சுக்கணும். இங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எப்போ சமயம் இருக்கும்போது பார்த்துங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட போய் பார்த்துங்க. மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா அப்படின்னு ஒரு இது இருக்கு. இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சு சுவாமி இருக்கார், எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கார், எல்லாத்துக்கும் வெளியிலையும் இருக்காரு. இந்த ஜெகத்தோட அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம ஸ்கிரீன் எப்படி உள்ளேயும் கேரக்டருக்கு உள்ளாரையும் இருக்கு, கேரக்டருக்கு வெளியிலையும் இருக்கும், அதே மாதிரி சுவாமி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? எல்லாத்துலயும் இருக்கார். அனுபூதி பண்ணும்போது எங்க பண்ணணும்? நான் அப்படின்னா அனுபூதி பண்ணணும்.
அனுபூதி பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் இருக்கார், அவர் கண்டிப்பா வேற இல்லைன்னு தெரிஞ்சது. இதெல்லாம் பொய், இதெல்லாம் பொய், வெறும் தோற்றம், சொப்பன மாதிரி தான். அதனால ஆச்சாரியர் சொல்றார், அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் இதிச்ச. ரெண்டாவது கொட்டேஷன் கொடுக்கிறார். இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாதத்தே கஸ்யசித் பாப்பம் நச்சைவ சுகிருதம் விபு அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன முக்கியந்தி சந்தவகா. முக்கியமானது 5:15. நான் யாருடைய புண்ணியத்தையும் பாப்பத்தையும் ஸ்வீகாரம் பண்றதில்ல. ஐயோ சாமி என் பாப்பத்தை எடுத்துக்கோ சாமி, என்னை வந்து நல்லபடியாக்கு சாமி அப்படின்னா அவர் எடுத்துக்க மாட்டார். நான் நிறைய ஆராதனை பண்றேன் சுவாமி அப்படின்னா அந்த ஆராதனையும் அபிஷேகங்களையும் அவர் எடுத்துக்கிறது இல்லை. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகமா எப்படி இருக்கார், ஆகாசம் போல வந்து பாத்தீங்கன்னா எதோடையும் சம்பந்தம் இல்லாம சுவாமி இருக்கார். கர்மபல சயோகம் ரொம்ப அருமையான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 14-15 2 ஸ்லோகம், 5:14 5:15 ரெண்டையும் எடுத்துக்கணும். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரோட புண்ணிய பாப்பத்தையும் நான் ஸ்வீகாரம் பண்றது இல்லை. ஆனா மனுஷங்க என்ன பண்றாங்க, தன்ன தேகம் நினைச்சுக்கிட்டு எனக்கு அந்நியமா சுவாமி இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அஜ்ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி மட்டும்தான் இருக்கார், மற்றதெல்லாம் வெறும் காணல் ஜலம் போல பொய். ஜீவனும் பொய், இந்த ஜெகத்தும் பொய். இருக்கிறது யாருன்னா ஒரே ஒரு நான் மட்டும்தான் இருக்கு. இதுதான் சத்தியம். ஆச்சாரியர் சொன்னதுக்கு பிறகு அத கிம் இதம் சம்சாரினம் இவ அகம் ஏவம் மம ஏவ இதம் இது பண்டிதானாம் அபி. ரொம்ப அருமையான கேள்வி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, பெரியவங்களை ஃபாலோ பண்றவங்களை கண்டனம் பண்ணாரு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியவங்களையே கண்டனம் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பண்டிதர்களா நிறைய பேர் இருக்காங்க. பண்டிதர்களா நிறைய பேர், சாஸ்திரம் தெரிஞ்சவங்க வந்து யூடியூபை திறந்தீங்க அப்படின்னா 1000 பேர் இருக்காங்க. நல்ல சம்ஸ்கிருதம் படிச்சவங்க, நல்ல தர்க்க சாஸ்திரமும் வேதாந்த சாஸ்திரமும் பல வருஷங்களா வந்து பாத்தீங்கன்னா போதம் பண்றவங்க, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்களாம் நிறைய பண்டிதர்கள் இருக்காங்க. பண்டிதர்கள் என்ன அப்படின்னா அத கிம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறாரு, பூர்வபக்ஷி கேட்கிறான். பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதம் சம்சாரினம் கிம் இதம் சம்சாரினம் இவ. இந்த பண்டிதர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியல, படிச்சிருப்பாங்கல்ல சாமி. இப்போ உங்களுக்கு சொல்ற மாதிரி இந்த ஊர்ல உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாஸ்திரத்தை படிச்சிருப்பானா, நம்ம படிச்சிருப்பாங்க. சங்கர பாஷ்யம் படிச்சிருப்பாங்களா, படிச்சிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் பண்டிதர் ஆக முடியும். இந்த ஸ்லோகங்கள்லாம் தெரியுமா, நல்லா தெரியும். மாண்டுக்கியம் தெரியுமா, மாண்டுக்கியம் கிளியரா சொல்லுது, திருஷ்யம் எல்லாம் போய் சொப்பன மாதிரி கந்தர்வ நகரம் மாதிரி. அப்ப அதெல்லாம் படிச்சிருப்பாங்களா, படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா சம்சாரினம் இதம் சம்சாரினம் இவ. இந்த நம்ம நார்மலா இருக்கிற சம்சாரி மாதிரியே படிக்காதவங்களா சாதாரண மனிதர்களா அந்த உலகத்துல இருக்காங்கல்ல, நான் கர்த்தா நான் போக்தா, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு எப்படி சாதாரண ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாதவங்களா சாஸ்திரம் படிக்காதவங்களா காரியம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பண்டிதர்களும் என்ன பண்றாங்க, அகம் ஏவம் நான் இப்படிப்பட்டவனாக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு மாலை மரியாதை போட்டீங்கன்னா போதும், எல்லாம் ஆஃப் ஆயிடும். உண்மையை சொல்ல மாட்டாங்க. நிறைய பண்டிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பாவனை என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமி இருந்தார், அவர் வந்து தப்பான சித்தாந்தம் பேசுவார், ரொம்ப தப்பான சித்தாந்தம், அண்டர்ஸ்டாண்டிங் வேதாந்தம். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்ஸ்கிருத காலேஜில் இது மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் இருக்கிற பெரிய பெரிய பண்டிதர்களாக இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது அவங்கள 10 பேர் 4 பேர் 5 பேரை கூப்பிட்டு ஒரு சால்வையை போட்டு ஒரு மாலையை போட்டு அவருக்கு ஒரு பட்டத்தையும் கொடுத்து வேதாந்த பயங்கரகா அப்படின்னு எதையாவது போட்டுவிட்டு ஒரு இதை கொடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதாந்த கேசரி வேதாந்த சிங்கம் அப்படின்னு ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்து ஒரு சால்வையை போட்டு கையில் வந்து ஒரு 50,000 1 லட்சத்தை வந்து சம்பாவனை கொடுத்தீங்க அப்படின்னா பேசவே மாட்டேன். நான் என்ன தெரியுமா, நான் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியே எனக்கு இந்த பட்டம் கொடுத்துருக்கார் அப்படின்னு அவன் லைஃப் லாங் என்ன பண்ணிட்டு இருப்பான், நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், எனக்கு இது தெரியும் அது தெரியும், தன்னை பத்தி உயர்வா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசிக்கிட்டு இருப்பான். எப்படி சாமானியமா லோகத்துல இருக்காங்களோ அது மாதிரி. அகம் ஏவம் நான் இந்த மாதிரியாக்கும் அப்படின்னு இந்த தேகாதிகள் இந்த மனசு படிச்ச படிப்பு இதெல்லாத்தையும் தன்னை பெருமையா என்ன பண்ணிருப்பான், பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கு அடுத்து மம ஏவ இதம் இது, மம என்னுடையதுதான் இது,
இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வஸ்து என்னுடையதுதான் அப்படின்னு ஒவ்வொரு வஸ்துலையும் வந்து பாத்தீங்கன்னா அபிமானத்தோட கில்லிக்கு எடுத்து போட மாட்டான். இது பொய் அப்படின்னு தெரியவே தெரியாது. எல்லாத்தையும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு 10 ரூபாய் எடுத்து போட மாட்டான். தன்னை பெரிய பண்டிதன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அத்வைதம் தெரியும் அப்படின்னு சொல்லுவான். எல்லாத்துட்டையும் பேதம் பார்ப்பான். அப்ப இது மாதிரிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறத நம்ம பாக்குறோம். இது பண்டிதானாம் அப்படி இந்த விஷயத்த நம்ம வந்து நிறைய பண்டிதர்கள்ட்டையும் பார்க்கிறோமே. நிறைய சுவாமிகள்கிட்ட பார்க்கலாம், சாஸ்திரம் படிச்ச சுவாமிகள்கிட்ட பேத புத்தி, அவ்வளோ பேத புத்தி இருக்கும். இது பொய்ன்னு யாரும் இது பண்றதில்ல. இப்ப நான் சொல்றேன்ல, இப்ப நீங்க எடுத்து பாருங்க, யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டீச்சிங்ஸ் எடுத்து பாக்குற மாதிரி நீங்க எங்கேயாவது எடுத்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஜெகத்தை வந்து பொய், ஜீவன் பொய்ன்னு தேடி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. வேதாந்தம் சொல்றவங்களே இந்த பார்ட் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஹைட் பண்ணிடுறாங்க. இந்த ஜீவ ஜெகத்தை பொய்னாவே எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்பனம் வந்துருது, பயம் வந்துருது. ஆனா இதான் யதார்த்தம். அஜாதவாதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஏக்கமே அத்வித்தியம் இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம் தான். அதுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது, அவித்யா காரியம். இதை வந்து யாரும் சொல்றது இல்லை. அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பண்டிதர்களும் கூட இது மாதிரி தானே இருக்கிறாங்க, நம்மள மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரிகள் மாதிரியே தானே இருக்காங்க அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்கறான். கேட்ட மாத்திரத்துல ஆச்சாரியர் சொல்ற, ஸ்ருணு இதம் தத்து பாண்டித்யம். கேளுப்பா, நான் சொல்ற பாண்டித்யத்தை வந்து பாத்தீங்கன்னா நீ சொல்றிய அந்த பண்டிதன் சொல்றிய, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பாண்டித்யத்தை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ, கேளு. எத்து க்ஷேத்திரேவ ஆத்ம தரிசனம். ஆச்சரியம் சொல்ற, அவங்க பண்டிதர்கள் தான் பேரு, அகாடமிக் நாலேஜா வச்சிருக்காங்க. நான் தான் சொல்றேன், வேதாந்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகாடமிக்கா படிக்கிறது இல்லை, முக்கியமா தெரிஞ்சுக்கணும். நான் வேற, படிக்கிறது வேற. அதென்ன வாஸ்தவம். படிக்கிறது அப்ளை பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அகாடமிக், புத்தி ரீதியா புரிஞ்சுக்கிறது. அது மாதிரி இந்த வித்யா இல்லை. ஆனா பண்டிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னோட ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ரிஷிகேஷ் ஹரித்வார்ல நான் படிக்கிற காலத்துல 2 ஆச்சாரியர்கள் ரிஷிகேஷன், திவ்யானந்த சுவாமி அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் என்னோட ஆச்சாரிய சுவாமி சாந்தி தர்மானந்த். இவங்க 2 பேர் தான் வேதாந்தம் படிச்சு கொடுக்குறவங்க. ஒவ்வொருத்தையுமே 200-250 ஸ்டூடெண்ட், 300-400 ஸ்டூடெண்ட்லாம் இருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவனத்தை கொடுத்து மோட்சத்துக்காக வந்தவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, சன்னியாசி சாதுக்களா இருந்து படிக்கிறவங்க. மீதி நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக படிப்பாங்க அப்படின்னா பட்டம் வாங்குறதுக்காக, சாஸ்திரி சர்மா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி வாங்குறதுக்கும், எம்ஏ வேதாந்தத்துல எம்ஏ படிக்கிறதுக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிப்பாங்க. ஏன்னா யூனிவர்சிட்டி இருக்கு, ஹரித்வார்ல வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி இருக்கு, காசியில இருக்கு, 2 யூனிவர்சிட்டி காசியில இருக்கு. எல்லா ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போஸ்டிங் வந்து ஸ்கூல்லயும் காலேஜஸ்லயும் போஸ்டிங் இருக்கு. அப்ப அதை படிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேதாந்தம் படிப்பாங்க. எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து குருகுலத்துல இருந்து தங்கி படிக்கிறது போய் இது எப்ப யூனிவர்சிட்டி கோர்ஸா மாறிச்சோ, அந்த கோர்ஸ் படிச்சவங்களுக்கு என்னன்னா போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா கிடைச்சது. அதுக்காக நிறைய பேர் படிப்பாங்க. பாண்டித்யம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல பாண்டித்யம் இருக்கு, நல்ல பாண்டித்யம் இருக்கு. நான் ஒருத்தர் சங்கர்னு ஒரு பிரம்மச்சாரிகிட்ட படித்தேன். என்ன அற்புதமான டீச்சர் தெரியுங்களா, பான் டீச்சர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் அவர்கிட்ட 2-3 பாடம் படித்தேன். தர்க்க சங்கிரகம் படித்தேன், கொஞ்சம் லக்ஷிகார கௌமுதி படித்தேன், வேதாந்த பரிபாஷான்னு ஒரு கிரந்தம் படித்தேன், ஒரு 3 கிரந்தம் படித்தேன். டீச்சர்னா அவர் தான் டீச்சர். வயசு ரொம்ப கம்மி, என்னோட ஒரு 3-4 வயசு கம்மியாக இருந்த பையன். ஆனால் அவனுக்கு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டேன் சாரி, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100-150 பேர்லாம் பாடம் படிப்பாங்க. அவ்வளோ பெரிய ஆச்சரியம். படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே டீச்சர் ஆயாச்சு. அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட வரும்போதெல்லாம் என் காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணுவார், சாமி எனக்கு புத்தி வரட்டுன்னு கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணி. நான் அவர்கிட்ட பாடம் படிச்சிருக்கேன், வைராகியமே வரமாட்டேங்குது சாமி அப்படி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட இன்டென்ஷனே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா படிச்சு முடிக்கணும், ஒரு பிஹெச்டி வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஆயிட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார், நல்ல குடும்பஸ்தனா இருக்கார். ஐயோ பெஸ்ட் டீச்சர் ஆச்சு, நல்ல பண்டிதர் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்டிதர் தான். ஆனா என்ன பண்ணாங்க, இந்த க்ஷேத்திரத்துல இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தரிசனம். ஆச்சரிய சொல்ற, ஸ்ருணுயித்து தத் பாண்டித்யம். அவங்கள்ட்ட இருந்த பண்டித தன்மையை எல்லாம் பாரு, அவங்கள்ட்ட இருந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷேத்திரேனா இந்த தேகத்துல ஆத்ம தரிசனம், நான் என்று பார்க்கின்ற பாண்டித்யம்.
அப்ப என்ன பண்ணாங்க, அவங்க படிச்சதெல்லாம் அது அகாடமிக்கா வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்கு. நம்ம பிஏ எம்ஏ படிக்கிற மாதிரி அவங்க தனியா இருக்காங்க, வேற எதுவும் அப்ளை பண்ணவே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா எதி புனக க்ஷேத்திரஜம் அவிக்ரியம் பஷ்யேயுகு. ஆனா யாரோ ஒருத்தன் வேதாந்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா சுவாமி சொல்றார், படிச்சு கொடுக்குறவங்க இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல கட்டோபனிஷத்து சொல்றார், அவரேன கீழான மனிதர்களால் சொல்லி கொடுக்கப்பட்ட வித்யா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உணர்த்தாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஆசிரமம் கட்டணும், நிறைய நேம் ஃபேம் வேணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இதா பணம் இருக்கணும், நல்ல போகம் பண்ணணும், அப்படிலாம் எனக்கு ஒரு ஐடியா இருந்துட்டு இந்த வேதாந்தத்தை நான் சொல்லி கொடுத்தேன்னா அந்த வேதாந்தம் எனக்கும் பலன் கொடுக்காது, அது எதிர்க்க இருக்கிறவங்களுக்கும் ஆத்மஸ்புரணத்தை உண்டு பண்ணாது. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையா நல்ல சாதுக்கள்கிட்ட இந்த வித்தியா இருந்துகிட்டே இருக்கு, அகாடமிக்கா இல்லாம, அகாடமிக் ஆக்கிடக்கூடாது, இதை எவ்வித காரணத்தை கொண்டு அகாடமிக் ஆக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த வித்யாவை வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை சொல்லி கொடுத்து எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா எதி புனக அந்த முன்னாடி இருக்கிற பண்டிதனுக்கு வேற க்ஷேத்திரஜம் அவிக்ரியம் பஷ்யேயுகு, இந்த தேகத்துக்குள்ளார இருக்கிறவன் க்ஷேத்திரஜன், இந்த தேகம் வேற, இந்த நான் வேற, இந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் க்ஷேத்திரஜனா இருக்கார், எல்லா தேகத்திலையும் அவர்தான் இருக்கார், அவர் அவிக்கிரியம் நிர்விகாரம், எந்த பரிணாமம் இல்லாம ஏக்கரூபமா சதா அச்சல தத்துவமா இருக்கார் அப்படின்னு ஒருவேளை பார்த்தான் என்றால் அப்ப என்ன ஆகும், தத்தோ ந போகம் கர்மவா ஆகாங்ஷேயு. அப்படி பார்த்துட்டா அப்படின்னா கொஞ்சம் பார்த்தாலும் கூட என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்தோ அந்த காரணத்தினால இதான் யதார்த்தம். ஒருவேளை வந்து வெறும் பண்டித்தியத்தை மட்டும் வெளியில வச்சுக்காம உள்ள அப்ளை பண்ண ஆரம்பிச்சுனா, ஆமா இல்ல சாஸ்திரம் என்ன பத்தி சொல்லுது, ஆமா நான், இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தோட சம்பந்தம் இல்லாம இருக்கு, இந்த நான தானே பகவான் அப்படின்னு பகவான் சொல்றார், அப்ப நான் பகவானா இருக்கு, இதெல்லாம் பொய். அப்ப இந்த லோக்கத்துல இருக்கிறது எல்லாம் பொய் அப்படின்னும் போது எதையாவது அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு எண்ணம் வருமா? நான் பார்ப்பவன், நான் போக்தா இல்லை, நான் பார்ப்பவன், நான் கர்த்தா இல்லை அப்படின்னு ஒருத்தனுக்கு ஞானம் மெதுவா உள்ள போக ஆரம்பிச்சுது. இப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா போகம் வா கர்மம் வா ந ஆகாங்ஷேயுகு, அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதையும் எதிர்பார்க்க மாட்டான், எதையும் சார்ந்திருக்க மாட்டான். எப்பெல்லாம் நீங்க எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒண்ணு நினைச்சீங்கன்னா நீங்க அஜ்ஞானி அப்படின்னு பெருசா பண்டிதனா இருக்கிறவங்க எல்லாம் போர்டு போட்டு மாட்டிடுறாங்க. இந்த உலகத்துல அடைய வேண்டியது ஒரு புண்ணாக்கும் மண்ணாங்கட்டியும் இல்லை. ஏன் அப்படின்னா இது எல்லாம் தெரிகிறது. நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பதி போனோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. திருப்பதி போயிட்டு கீழே மேல இருந்து கீழே இறங்குறோம், நல்ல வெயில். நான் ஒரு 5-6 பேர் போயிருந்தோம். 5-6 பேர் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் வரும்போது, என்ன சுவாமி ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்குறோம் சுவாமி அப்படின்னா, சரி அப்படின்னு ஒரு ஜூஸ் ஷாப்ல நின்னோம். நல்ல அருமையான சூழ்நிலை, சேர்ஸ் எல்லாம் போட்டுருந்துச்சு, நாங்கள் நல்லா உட்காந்துட்டோம். உட்கார்ந்த மாத்திரத்துல நிறைய பேஸ்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வலக்கூடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பழங்களா போட்டு தொங்க விட்டுருக்கோம். பாக்குறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா, எல்லாருமே பாமோகிரானேட் மாதுளை ஜூஸ் அப்படின்னு. அவன் போய் இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோகுல் போய் கேட்கிறாரு, நம்ம பாடத்துக்கு வரவர் கோகுல் போய் கேட்கிறாரு ஒரு 5 பாமோகிரானேட் ஜூஸ் அப்படின்னு. அவன் கடைக்காரன் என்ன சொல்லிட்டா அப்படின்னா, பொமோகிரானேட் ஜூஸ் இல்லை ஜி, ஒரே ஒரு ஜூஸ் தான் இருக்கு அப்படின்னு. எனக்கு உடனே கோவம் வந்துச்சு, ஏங்க அதான் இவ்வளோ பொமோகிரானேட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கீங்க, ஒரு பாஸ்கெட் ஃபுல்லாக போட்டு வச்சிருக்கீங்க, ஒரு 50-100 கிட்ட இருக்கு தொங்க விட்டுருக்கீங்க, அவன் என்ன போய் சொல்கிறான், அவன் இல்லைன்றான் அப்படின்னு நான் சொன்னோன்னே அவன் இவர் கோகுல் போய் கேட்டார், என்னப்பா இவ்வளோ தொங்குது இல்லைன்றிய? சாமி அதெல்லாம் பிளாஸ்டிக் சுவாமி அப்படின்ட்டான். ஒரே வார்த்தையில வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிளாஸ்டிக் சுவாமி அப்படின்னு. இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இப்ப எனக்கு அதை பார்த்தோன்னு ஒரு பொமோகிரானேட் ஜூஸ் சாப்பிடணும்னு தோணுன எண்ணம் அது பொய்ன்னு தெரிஞ்சோன்னு என்ன ஆகி போச்சு, நிவர்த்தி ஆயிடுச்சா? இப்ப என்ன ஆயிடுச்சு, முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நடந்தது ஆச்சரியம் வந்துச்சு. இது பொய்யா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நமக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா இது பொய்யா? இப்ப நமக்கு அதே தான் வரும். அப்ப சாஸ்திரம் சொல்லுது இது பொய் அப்படின்னு. இதெல்லாம் தோற்ற மாத்திரமா? ஐயோ எல்லாம் உண்மையா தெரியுது. இந்த திருவண்ணாமலை பொய்யா, இந்த கோயில் பொய்யா, சிவன் பொய்யா,
இல்ல பூத்தநாராயணர் பொய்யா, இதெல்லாம் போய் மான மரியாதைலாம் பண்ணி வச்சிருக்கனே எல்லாமே பொய்யா அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முதல் ஸ்டெப். நான் என்ன பண்றேன், நாங்கெல்லாம் 4-5 சாத்துக்கள் பாருங்க, நம்ம வேதாந்தத்துல சொல்ற மாதிரியே திருஷ்டாந்தம் இங்க எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க, உண்மை மாதிரியே இருக்கு. அப்படியே அந்த பாமோகிரானேட் அதுக்கு மேல லைட்டா தண்ணி தெளிச்ச மாதிரி டிராப்பா தண்ணி தெளிச்சு திராட்சைகளும் பழங்கள் எல்லாம் வரிசையா கட்டி தொங்க விட்டுருக்கோம். ஐயோ என்ன இது உண்மை தத்ரூபமா இருக்கே அப்படின்னு. ஜூஸ் எடுக்க முடியாது சாமி, அது பார்க்கறதுக்கு தெரியுது, ஆனா ஜூஸ் எடுக்க முடியாது. இது தெரிஞ்சோட என்னாச்சு, முதல் ஸ்டெப்பா ஆச்சரியம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க, பேசாம வந்து உட்காந்துட்டோம், அடுத்து ஜூஸ் வர்றதுக்கு வெயிட் பண்ணி தெரிஞ்சு போச்சு. அப்ப முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சரியம் உண்டாகும். 2வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நிவிருத்தி உண்டாயிடும். அதை பார்க்கறது கூட எவ்வளவு நேரம் பார்க்கறது, பொய் தானே, பொய்யும் தெரிஞ்சு போச்சு. அப்படி ஓரமா உட்காந்துட்டு நம்ம உண்மையான ஜூஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஓரமா வச்சுட்டு வந்துட்டோம். இவ்வளவுதான். அப்போ எது வரைக்கும் நமக்கு பிரவிற்த்தி உண்டாகுது, ஆசை உண்டாகுது அப்படின்னா, எனக்கு இந்த போகிக்கணும், இந்த கர்மத்தை பண்ணணும் அப்படின்னு வெளியில இருக்கிற விஷயங்கள் சத்தியம்னு தெரிகிற வரைக்கும் நம்ம அதுல ட்ரை பண்றோம். எப்ப இது பொய்ன்னு மனசுக்குள்ளார சிரவணம் மனநம் நல்லா உள்ள போக 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 அப்ப மெதுவா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இப்பவே நான் ஒரு கிளாஸ் மேல கேட்டிருக்கவங்க எல்லாத்துக்குமே முன்னாடி இருந்த ஒரு ஆக்கிரகம் இருக்குல்ல, முன்னாடி இது வேணும் அது வேணும்னு இந்த உலக மக்கள் மாதிரியே நம்ம இருந்திருப்போம். இப்ப மெதுவா அதெல்லாம் எடிட் ஆக ஆரம்பிச்சு மனநம் பண்ண ஆவர்த்தி பண்ண இன்னும் நல்லா மாண்டுக்கிய காரிக்கைகள்லாம் திரும்ப நல்லா அபியாசம் பண்ண உங்களுக்கு என்ன தோணா, என்ன அடைய வேண்டியிருக்கு, இதுல என்ன போகம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு உள்ளார போக வாசனை வரவே வராது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணணும் அதை பண்ணணும்ன்ற கருமங்களும் வந்து பாத்தீங்கன்னா வரவே வராது. ஏன் அப்படின்னா மெதுவா சொல்ல ஆரம்பிச்சிடும், நான் கர்த்தாவும் இல்லை, நான் போக்தாவும் இல்லை, நான் யார் அப்படின்னா பார்ப்பவன் மட்டும்தான். பார்ப்பவனுக்கு அந்நியமா இருக்கிற எதெல்லாம் பார்க்கின்ற வஸ்துக்களா இருக்கோ அதெல்லாம் அவித்யா காரியம், கைத்துல தெரிகிற பாம்பு மாதிரி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னாவா அவன் ஆச்சரியர் சொல்றாரு, ததோ ந போகம் கர்மம் வா ஆகாங்ஷேயுஹு. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகத்திலையும் ஆசை வராது, இந்த கர்மத்திலையும் ஆசை வராது. ஏன் அப்படின்னா எல்லாம் பொய். அதனால மமஸ்யா திதி, எனக்கு இது ஆகட்டும், எனக்கு இது உண்டாகட்டும், எனக்கு ஒரு நல்ல வந்து பாத்தீங்கன்னா பங்களா வேணும், எனக்கு நல்ல கார் வேணும், எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு நல்ல போக வஸ்துக்கள் வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவன் எதையுமே எதிர்பார்க்க மாட்டான். ஏன்? பொய். நான் எப்படி இருக்கேன், சதா ஆனந்த சுரூபமா பிரம்மமாவே நான் இருக்கேன், ஸ்கிரீன் மாதிரி சதா ஆனந்தமா இருக்க, சச்சிதானந்தமா அப்படின்னு தெரிஞ்சிருக்கான். அது மட்டும் இல்ல, விக்ரியாயேவ போக கருமணி. ஆச்சரியம் ரொம்ப கிளியரா சொல்ற. விகாரம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு நிலையில இருந்து நம்ம அசைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் பரிணாமம்னு பேர், அதுக்கு பேர் தான் அசைதல்னு பேர். அப்ப எந்த ஒரு போக கருமமா, போகமா இருக்கட்டும் கருமமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விகாரம் அப்படின்னு பேர். நான் அனுபவிக்கிறேன் ஆனா நான் சொரூபத்துல இருக்கிறேன்னா அதெல்லாம் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மமா இருக்கட்டும் இல்ல போகமா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே விகாரம். ஆனா ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது, நிர்விகாரம். ஸ்கிரீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஆக்ஷன்லயும் ஈடுபடுறது இல்லை. ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்சிகள்ல தெரிகிற எதையுமே போகம் பண்ணாம ஸ்கிரீன் சதா காலமும் தன்னோட மகிமையிலேயே அது இருக்கு, காட்சிகளோட அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அது மாதிரிதான் இந்த ஆத்ம தத்துவம். உள்ளுக்குள்ளார நான் அப்படின்றது எந்த சம்பந்தமும் இந்த தேகாதிகளோடையோ வெளியிலையோ எதுவுமே இல்லை. அப்ப யார் பண்றா காரியத்தை எல்லாத்தையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3:28, 3:27, 28 2 ஸ்லோகங்கள் எப்பவுமே போட்டுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ல் 8 போட்டுக்கணும். 8, 9, 5, 8, 9 போட்டுங்க. இந்த இடத்துல பஷ்யன் சுன்வன் ஸ்புஷன் ஜிஹ்ரன் அஷ்ணன் கச்சன் நவத்வாரே புரே தேகி நைவ குருவன்னகாரயன் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்லோகத்தை அங்க சொல்றார். 5, 8, 5, 9. இந்த தேகத்துக்குள்ளார 9 வாசல் உள்ள தேகத்துக்குள்ளார இந்த தேகின்னு சொல்லக்கூடியவன் ஆத்மா எந்த ஒரு கருமத்தையும் செய்யாதவனாக, எந்த ஒன்றையும் போகம் செய்யாதவனா, பார்ப்பவனா மட்டும்தான் இருக்கின்றான்.
அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா சதா முக்தன் தான். பிறந்ததுல இருந்து எனக்கு தெரியுது இல்ல, நான் எப்படி இருக்கு, 50 வயசு ஆகி போச்சுச்சு, அப்படியே இருக்கு நான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சே இல்லை. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகத்துல இருக்கிறது எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. மனசு, புத்தி, இந்திரியம் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற நான் ஒரு க்ஷணம் கூட சேஞ்சே ஆகல, அப்படியே இருக்கு. எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அப்ப அதுல விகாரம் இருக்கா அப்படின்னா அதுல எந்த ஒரு விகாரமும் இல்லை, மாறுபாடும் இல்லை, அசைவும் இல்லை. அப்போ அசைவு நடக்கிறது எல்லாம் எங்க நடக்குது? தேகம், மனசு, புத்தி, இந்திரியம், இந்த பிராணன், இதுலதான் அசைவுகள் எல்லாம் நடக்குது. இது எல்லாம் திரிகுணாத்மிகா மாயை பண்றது. ஏன்னா அதுதான் சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. நான் சதா வந்து பாத்தீங்கன்னா பரிணாமம் இல்லாதவனா அப்படியே இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அத ஏவம் சதி, அத பிறகு இந்த இவ்வாறு இருக்கின்ற நிலையில் பலார்த்தித்துவாத் அவித்வான் பிரவர்த்ததே. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அஜ்ஞானிகளும் எதுக்காக பிரவர்த்திக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சுகம் உண்டாகட்டும், சுகமே சியாத் துக்கமே மாபூத். இந்த மொத்த ஜனங்கள், மொத்த ஜீவராசிகள் எல்லாரும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல அத்தியாச பாஷ்யம் ஆரம்பத்திலே சொல்வார். என்ன அப்படின்னா, இல்ல இது பஸ்வாதிபியஸ்ச அப்படின்னு ஒரு அவிசேஷாத்துன்னு ஒரு நியமம் சொல்றார். பஸ்வாதிபியஸ்ச அவிசேஷாத் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். பஸ்வாதிபியஸ்ச அவிசேஷாத் அப்படின்னு என்ன அப்படின்னா, மனுஷனுக்கும் பசுக்கும் அனிமல்ஸுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஒரு நாய் இருந்துச்சு, நாங்கள் டெய்லி போகும்போது என்ன பண்ணுவோம், பிஸ்கட்டை காட்டுறோம் அப்படின்னு நாய் என்ன பண்ணுவோம், அப்படியே வாழை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிக்கிட்டே பக்கத்தில் வந்து பிஸ்கட்டை வாங்கி. நம்ம நாதபிரம்ம டெய்லி மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார், பழம் வாங்கி கொடுப்பார். வாழைப்பழத்தை பார்த்தோன்னே அந்த மாடு என்ன பண்ணுது, பக்கத்தில் வரும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரங்கும் அதே மாதிரி தான், கையில் ஏதாவது வச்சுருந்தோன்னா வந்து பக்கத்தில் வந்து வாங்குது. இந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தண்டம் எப்பவுமே வச்சுருக்கேன் மிரட்டுறதுக்கு. ஒரு தண்டத்தை கையில் எடுத்தோன்னே தூரத்தில் விலகி போகும். மாடு கையில் ஒரு தண்டம் வச்சுருந்தோன்னா பக்கத்துலேயே வராமல் தூரத்தில் போயிடுவான், அடிக்க போகிறான் அப்படின்னு. நாய்க்கும் அப்படிதான். அப்ப நாயா இருக்கட்டும், குரங்கா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், இது எல்லாம் கையில தண்டத்தை பார்த்து இவன் நம்மளை அடிச்சிருவான், எனக்கு இந்த துக்கம் வரக்கூடாது அப்படின்னு நம்மளை விட்டு விலகி போகும். அதே நேரத்துல கீரையை பார்த்தாலோ, பழத்தை பார்த்தாலோ, பிஸ்கட்டை பார்த்தாலோ நாயும் குரங்கும் மாடும் நம்ம பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வருது வாங்குறதுக்காக. என்ன அர்த்தம், எனக்கு அந்த சுகம் வேணும், போகம் வேணும்ன்றதுக்காக. அப்ப இதே காரியத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானி ஜனங்களா இருக்கக்கூடிய இந்த லோகத்துல இருக்கிற மனுஷங்களும் கூட என்ன பண்றோம், நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருக்கு. என்னன்னா, எனக்கு சுகம் வேண்டும். அடுத்து வேற என்ன வேணும், எனக்கு எப்பவுமே சுகம் வேணும். அதே நேரத்துல எனக்கு துக்கம் வரவே கூடாது. இந்த ரெண்டு தான், சுகமே சியாத் துக்கமே மாபூத். இந்த ரெண்டத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அதான் பலன். நம்ம என்ன பண்றோம், பிரார்த்தனை பண்றதுலாம் பாருங்க, ரிணம் ரோகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாசமாகட்டும். சங்கல்பம் பண்ணும் போது என்னுடைய கடன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கட்டும், எனக்கு ரோகம் எல்லாம் நீங்கட்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்றோம். அதே நேரத்துல நல்ல ஐஸ்வர்யங்கள் உண்டாகட்டும், நலம் தனம் தானியம் எல்லாம் எனக்கு உண்டாகட்டும், தீர்க்கமாயுவா நான் இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொரு கர்மத்திலும் ஈடுபடுறோம். அப்ப நம்ம எல்லா ஜீவராசிகளும் ஈடுபடுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அனிமல்ஸா இருக்கட்டும் இல்ல மனுஷனா இருக்கட்டும், ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இல்லைங்க. எல்லாரும் சமமா தான் என்ன பண்றோம், பலன் மேல ஆசை வைத்துதான் ஒரு கருமத்தில பிரவர்த்திக்கின்றோம். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர் சொல்றார், பலார்த்தித்வாத் அவித்வான் பிரவர்த்ததே. பலன்ல ஆசை வைத்துதான் எல்லாரும் பிரவர்த்தி பண்றோம், ஈடுபடுகின்றோம் கர்மத்துல. ஒரு நியமமே வச்சிருக்கு, பிரயோஜனம் அனுதிஷ்ய மந்தோப்பின பிரவர்த்ததே அப்படின்னு ஒரு நியமம் வச்சிருக்கு. முட்டாளும் கூட பைத்தியமும் கூட வந்து பாத்தீங்கன்னா பலன்ல ஆசை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை பண்றதில்லை. அப்ப பைத்தியங்கள் கூட பண்றதில்லை அப்படின்னா, நாம இங்க நிறைய பைத்தியங்கள்லாம் இருக்கு. ரொம்ப புத்தி சுவாதீனம் இல்லாதவங்கள்ட்ட நம்ம ஏதாவது ஃபீடிங் பண்றதுக்காக கொண்டு போறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, வந்து வாங்கிக்கிறதெல்லாம் பாக்குறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பைத்தியமா இருக்கிறவங்களுக்கும் கூட, புத்தி பேதளிச்சவங்களுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்காக தான் அவங்களோட செயல் இருக்கு. அப்ப நல்ல புத்தி இருக்கிற நமக்கும் என்னது அதேதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவுக்கு வந்துருங்க,
நம்ம எல்லாரும் ஈடுபடுற அந்த கர்மா எப்படிப்பட்டது அப்படின்னா பலன் மேல ஆசை வச்சுதான் ஈடுபடுகின்றோம். விதுஷக புனக அவிக்கிரிய ஆத்ம தரிசனக. ஆனால் வித்வான் அப்படின்னு சொல்றமே ஞானி புருஷர்கள், அந்த ஞானி புருஷர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவிக்கிரிய ஆத்ம தரிசனக. சதா ரமணர் மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஆத்மாவையே பார்த்துட்டு ஆத்மா நான் அப்படின்னு, நான் ஆத்மா, இந்த தேகம் நான் இல்லை, நான் ஆத்மா, இந்த இந்திரியங்கள் நான் இல்லை, நான் ஆத்மாவா இருக்கேன், நான் பார்ப்பவனா இருக்கேன், நான் புத்தி மனசு நான் இல்லை அப்படின்னு தான் 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 அப்படின்னு ஆத்மாவை பார்க்கின்ற தர்ஷிகள் என்ன பண்றாங்க, பல அர்த்தித்வ அபாவாத். அவங்களுக்கு அடைய வேண்டியது ஏதாவது இருக்கா அப்படின்னா அவங்களுக்குள்ள ஞானம் தெளிவாயிடுச்சு. நான் எதையெல்லாம் பார்க்கிறேனோ அது எல்லாம் பொய், அனாத்மா. நான் பாத்தீங்கன்னா பார்ப்பவன் தான் நான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அடைய வேண்டிய பலன் இந்த உலகத்துல ஒன்றும் இல்லாமல் போகுது. நிறைய பேஸ்கெட்டா எல்லாம் தொங்க விட்டுருக்காங்க பழங்களை. ஆனா அது பொய்ன்னு தெரிஞ்சவன எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதை அடையணும் அப்படின்ற ஆசை இல்லாம போச்சு. காணல் ஜலம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு தெரியவே தெரியாது அது காணல் ஜலம் அப்படின்னு. அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஐயோ போய் குளிக்கலாம், ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம போய் குளிச்சுக்கலாம், நல்லா தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தை ஆசைப்படும். அதே அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, தெரியாது காணல் ஜலம் அப்படின்னு தெரியும். அப்ப அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை அடையணுன்ற பிரவೃತ್ತಿ நமக்கு உண்டாகிறது. மிருகதிருஷ்ணிக்கான்னு பேர். மான் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவான், மயங்கி போய் அது தெரிகிற ஜலம் உண்மை அப்படின்னு நினைச்சு ஓடி போய் கடைசி வரைக்கும் அந்த தண்ணியை குடிக்க முடியாம ஏதாவது வேடர்கள் கையில கிடைச்சி தன்னோட உயிரை மாச்சிக்கும். இப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அஜ்ஞானத்தினால அப்படின்னா இதை அடையலாம், அதை அடையலாம், இதை அடையலாம், அதை அடையலான்னு தொடுவான மாதிரி இருக்கிறது, காணல் ஜல மாதிரி இருக்கிறது. இந்த உலகத்துல எதை அடைஞ்சாலும் அது பொய், காணல் ஜலத்துக்கு சமமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியாதவன் தான் ஈடுபடுவான். தெரிஞ்சவன் என்ன பண்றான், அவிக்கிரிய ஆத்ம தரிசனக. நான் பார்ப்பவன், நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, நான் பார்ப்பவன், நிர்விகாரமானவன். நான் பாத்தீங்கன்னா பரிணாமம் இல்லாதவன், அசையாதவன், அச்சல தத்துவம் நான் அப்படின்னு எவன் அறிஞ்சானோ அவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எந்த பலனையும் அனுபவிக்கின்ற ஆசை இல்லாமல் போய்விடும். எதுவும் வேணாம், எந்த விஷயம் இல்லை, நான் பார்க்கறது எல்லாம் ட்ரீம்ஸ் தான், இந்த தேகம் பொய், இந்த தேகத்தோட சம்பந்தமா இருக்கிற எல்லாம் பொய், எல்லா உறவுகளும் பொய். அப்ப எது சத்தியம், என் தேகத்திலையும் நான் தான் இருக்கேன், என்னுடைய மனைவி தேகத்திலையும் நான் தான் இருக்கேன், என் பிள்ளைங்க தேகத்திலையும் நான் தான் இருக்கேன், என்னுடைய பேர குழந்தைங்க தேகத்திலையும் நான் தான் இருக்கேன், நாயிலையும் பன்னிலையும் குரங்குலையும் சின்ன சின்ன புழு பூச்சிலையும் எல்லாத்திலையும் நான் இருக்கேன். அந்த நான் ஒரே நான். அதுக்கு மேல இருக்கிற தேகங்கள் எல்லாம் எல்லா இல்யூஷன், வெறும் தோற்ற மாத்திரம், அவித்யா காரியம் அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா இந்த உலகத்துல எந்த வஸ்துவையும் அவன் என்ன பண்ண மாட்டான், ஆசைப்பட மாட்டான். அப்ப பலன்ல இருக்கக்கூடிய ஆசை இல்லாம போச்சு அப்படின்னா பிரவிற்த்தி அனுப்பப்பத்தவ். அவன் ஏதாவது காரியத்துல ஈடுபடுவானா அப்படின்னா அவன் காரியத்துல ஈடுபட மாட்டான். அதாவதுதான் சும்மா இருக்கிற சாதுக்கு 2 பட்ட சாதம் கோயில்ல வச்சிருக்கு. சும்மா இருக்கிற சாதம் என்ன அர்த்தம், அவனுக்கு ஒரு ஆசை இல்லை. ஏன் 2 பட்ட சாதம், தேகம் இருக்கு, தேகம் இருக்கிற வரைக்கும் சரீரத்தை பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதுல கூட அவனுக்கு ஆசை இருக்காது. இருந்தாலும் சரி, தேகம் இல்லாம போனாலும் சரியே அப்படின்னா தேகம் தான் நான் இல்லையே. அப்ப அவனுக்கு 100% தெரிஞ்சிடும், எந்த காரியத்திலையும் ஈடுபட மாட்டான். ஈடுபடாம என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா காரிய கரண சங்காத்த வியாபார உபரமி. மெதுவா பட்டினத்தார் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். பட்டினத்தார் பாத்தீங்கன்னா ஒரு வயல்வெளியில பாத்தீங்கன்னா தலையை வச்சு படுத்திருப்பார். படுத்திருக்கும் போது 2 பெண்கள் அந்த பக்கம் போவாங்க. போகும்போது ஒரு பொண்ணு சொல்லிட்டு போகும், பாரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி தலையணை கேட்குது பாரு, இந்த வரப்பு மேல பாத்தீங்கன்னா தலையை வச்சுக்கிட்டு படுத்திருக்கு பாரு, என்ன சொகுசு பாரு அப்படின்னு. சொகுசு அப்படின்னு இவருக்கு அவங்க போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவர் பாக்குறாரு, அச்சோ ஆமா இல்ல அப்படின்னு திரும்ப என்ன பண்ணிட்டாரு, அந்த வரப்பு மேல வச்சு இந்த தலையை எடுத்து கீழே வச்சுக்கிட்டாரு. கீழே வச்சுக்கிட்டோன்னா மேல இருந்து அந்த 2 பெண்கள் தண்ணி எடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது சொல்றாங்க, பாரு நம்ம சொல்றதெல்லாம் கேக்குது, அந்த சாதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொல்றதெல்லாம் கேக்குது, எல்லாத்தையும் விட்டாச்சுன்னு சொல்றது மான அப்பமானம், எல்லாத்தையும் விட வேண்டியது என்ன, நம்ம சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி கீழே படுத்திருக்கு பாரு தலையை வச்சு அப்படின்னு. அப்போ அவர் தான் சொல்லிச்சு, அப்போ என்னன்னா
இது இது இந்த விமர்சனங்களுக்கு எதுக்குமே காது கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னா உலகம் எதையாவது சொல்லிட்டு போகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேடி வந்து கொடுத்தால் மட்டும்தான் உண்பேன், நான் எந்த வீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறது கூட போக மாட்டேன் அப்படின்னு வைராகியத்தோட இருக்காரு. அதான் சொல்றோம், ஞானம் அதிகமாக அதிகமாக முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மதுக்கரி விருத்தி அப்படின்னு பேர். மதுக்கர விருத்தி. தேனி மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்லயா 5 வீடு 7 வீடுன்னு பிக்ஷை எடுத்து மனனம் பண்ணிக்கிட்டு பேசாம தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மெதுவா தியானம் கூட 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போய் பிக்ஷை எடுத்து அது திரும்ப வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துலயே இருந்து என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல வரவங்க யார்ட்டையாவது ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போ நிதித்தியாசனத்துல வந்து நல்லா அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க. நல்லா ஆத்ம தியானம் கைகூடி நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கு பேரு அஜகர விருத்தி அப்படின்னு பேர். அஜகர அப்படின்னா என்ன அர்த்தம்? மலைப்பாம்பு. மலைப்பாம்பு என்ன பண்ணுவோம், அது போய் வேட்டையாடாதான். அது என்ன பண்ணுமா அப்படின்னா பக்கத்துல எதையா வந்தா தன்னோட சுவாசத்தை உள்ள இழுத்து அப்படியே உள்ளுக்குள்ள கிரகணம் பண்ணி. அதுக்கப்புறம் இது வந்து அஜகர விருத்தி. இன்னும் நிஷ்ட கூட 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 தான் 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 தான்றத நிஷ்ட கூட 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 மெதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆகாச விருத்தி அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு. ஆகாச விருத்தினா யார்ட்டையும் கேட்கறது கூட நின்று போயிடும். யாராவது வந்து பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமா ஐயோ இந்த ஜீவன் இந்த சுவாமி வந்து அப்படியே உட்கார்ந்து இருக்காரே அப்படின்னு பிராரப்த வசத்தினால யாராவது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாயை திறந்து ஊட்டுவாங்க. அந்த ஊட்டுனா மட்டும்தான் பிறர் வலுக்கட்டாயமா ஊட்டினா மட்டும்தான் எடுத்துக்கிறது. மற்றபடி இந்த சரீரத்துக்கான எந்த சரீரத்தை நிக்க வைக்கணும்ன்ற காரியத்தை கூட மகான்கள் பண்றது. அப்ப அதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஆகாச விருத்தின்னு பேர். அப்போ உங்களுடைய நிஷ்ட கூட 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 என்ன ஆகும் அப்படின்னா எல்லா பிரவிற்த்தியும் நின்று போயிட்டே இருக்கும். பிக்ஷைக்கே அவன் இது மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னா வேற ஏதாவது காரியத்தை பண்ணுவானா? பண்ண மாட்டான். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 18வது அத்தியாயத்துல வந்து சொல்ல போகுது. 18வது அத்தியாயத்துல 51வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்தியம் தியான யோக பரோ வைராக்கியம் சமுபாசிரிதக அப்படின்னு 52வது ஸ்லோகம். 18:52 போட்டீங்கன்னா தெரியும். விவிக்த சேரி லக்வாசி யதவாக்காய மானசக தியான யோக பரோ நித்தியம் வைராக்கியம் சமுபாசிரிதகன்னு இருக்கு. நிதித்தியாசனத்துல இருக்க சதா வைராக்கியத்தை கை கொண்டு நான் இந்த தேகம் இல்லை இந்த தேகம் இல்லைன்னு சொல்லிட்டு சதா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம தியானத்திலேயே இருக்கிறவர். ஆத்ம தியானம் கூட 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 இந்த 3 விதமான என்னது, முதல்ல மதுக்கர விருத்தி, 2வது அஜகர விருத்தி, 3வது ஆகாச விருத்தி. இந்த 3த்துக்கும் போய் சதா சுரூபத்துல நின்றும். அதுக்கப்புறம் அவனுக்கு தேகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாம அனுபூதிமான ஆகிடும். அப்ப அவனுக்கு என்ன ஆகும், எந்த ஒரு விஷயமும் அடையறதுக்கான எந்த கர்மமும் அவன் இடத்துல நடக்காது. அதனால்தான் ஆச்சாரியர் சொல்றாரு, காரிய கரண சங்காத்த. காரியம்னா தேகம், கரணம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கரிமேந்திரியங்கள் பேர் கரணம்னு பேரு. அந்த கரணம், அப்புறம் 5 இந்திரியங்கள், 5 ஞானேந்திரியம், 5 கரிமேந்திரியம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம், மொத்தம் 14 கரணங்கள் இருக்கு. இந்த 14 கரணங்களும் காரியம்னு என்ன அர்த்தம், கர்மத்தினால உண்டானது தேகம். இந்த தேகமும் இதையெல்லாம் கூட்டி வச்சு அசம்பிள் பண்ணப்பட்டு நான் அப்படின்னு இந்த தேகத்தை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், வியாபார உபரமே. அவனுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லாம எல்லா செயல்களும் வந்து ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சு. ஆனதுக்கு பிறகு நிவர்த்தி உபச்சரியத்தே, அவனை தான் நம்ம என்ன சொல்றோம், அவன் நிவர்த்தியில இருக்கான், அந்த சன்னியாசி நிவர்த்தி மார்க்கத்துல இருக்கான் அப்படின்னு சொல்றோம். கூட்டத்தை கூட்டி மணியை அடிச்சுக்கிட்டு ஆரத்தி காட்டிக்கிட்டு வியாபாரம் பண்றவங்களை பத்தி இங்க பேச்சே இல்லை. அது மாதிரி பண்டிதர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க, நம்மள மாதிரியே தான் இருக்காங்க. அப்ப சாமானிய ஜனங்களுக்கு இருக்கிற ஆசைகள் தான் ஒருத்தனுக்கு இருக்கு அப்படின்னா அந்த ஆசையில வந்து 1 ரூபாய் ஆசை கோடி ரூபாய் ஆசை ஏதாவது வித்தியாசம் இருக்கு? ஆசை ஆசை தானே. குப்பை குப்பைன்ற மாதிரி, பொய் பொய்ன்ற மாதிரி, நீங்க 1000 ரூபாய் ஆசைப்பட்டாலும் கோடி ரூபாய் ஆசைப்பட்டாலும் ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க எப்பெல்லாம் இந்த உலகத்தை சத்தியத்துவம் கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் வந்து ஞானியும் அஜ்ஞானியும் 2 பேரும் ஒன்னாயிடுறாங்க. அப்ப ஞானின்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் பொய்யானது, இருக்கிறது ஒரே ஒரு நான் மட்டும் சத்தியமானது. அப்ப ஆசைப்படுவானா? படவே மாட்டான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தோட உண்மையான நிலை. ஒரு சின்ன ஒருத்தட்ட வந்து ஒரு ஆசை இருக்குனால என்ன ப்ராசஸ்ல இருக்காரு, அவர் முழுமை அடையலைன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, இதம்ச அந்நியத்து பாண்டித்யம். ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரம்பிக்கிறார்.
இது நாளைக்கு ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும். அதனால நாளைக்கு நம்ம பார்க்கலாம் மீதி. அப்ப நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருந்தார், சம்ஸ்கிருத காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தார், மயிலாப்பூர்ல. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டிதர்கள்னா இந்த நல்ல பண்டிதர்கள்லாம் இருக்காங்க. நல்ல பண்டிதர் நான் சொல்லலை, நான் எனக்கு டீச்சராக இருந்த சங்கர் சொல்றேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல நிறைய பண்டிதர்கள் இருக்காங்க. அவங்க பண்ண ஒர்க் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ யோசிச்சு பார்க்குற ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு 58 1958 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60-70 வருஷம் ஆயிடுச்சு. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரிக்காக என்ன பண்ணியிருக்காரு, ஓரியண்டல் லைப்ரரிக்காக ஒரு புக்கு பண்ணியிருக்காரு. அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரத்துக்கு மேலே ஆதிசங்கரர் வந்து ஒரு விருத்தி பண்ணியிருக்காரு, விபரணம்னு பேர். அந்த புக்கை படிச்சோன்னே எனக்கு வந்து அப்படியே அசந்து போயிட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ டீட்டெயில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அவருக்கு வைராக்கியம் வரவே இல்லை. இப்ப அவருக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா 90 வயசுக்கு மேல. நான் சொல்றது அப்ப 60 வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணியிருக்காருன்னா அப்ப இன்னும் உயிரோட இருக்காரு. யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா தனம் தானியம் பகுபுத்திர லாபம் எங்கேயா மாலை போடுறீங்க அப்படின்னா ஓடி வந்து நின்றுவார். இன்னும் பணத்து மேல ஆசை இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா உண்மை நிறைய ஸ்காலர், நிறைய பதவிகள், நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியாச்சு. அப்ப இந்த பாண்டித்யம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்டித்யம் அகாடமிக்கா மட்டும் நின்று போச்சு. இந்த ஆசைகளை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இது பொய்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வரவே இல்லை. அப்ப அந்த பாண்டித்யம் என்ன அப்படின்னா குப்பைக்கு சமானம். அதனாலதான் இவரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாராவது வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது நம்ம பரமஹம்சர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லுவார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமஹம்சர்ட்ட வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க, அவங்க சிஷ்யர்கள்லாம், அவர் ரொம்ப நல்லா வேதாந்தம் சொல்றாரு அப்படின்னு ஒரு பிரவச்சனக்காரரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், என்னது ஓலை காஞ்சி போன பனை ஓலையில ஒருத்தன் நின்னுக்கிட்டு யூரின் பாஸ் பண்ணா எப்படி இருக்கும், சட 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 சடன்னு சத்தம் வருமா, அது மாதிரி அப்படின்னு. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரவச்சனம் பண்றவங்களுக்கு வந்து லைஃப் தனியா, அவங்க பிரவச்சனம் பண்றது தனியா இருந்துச்சுன்னா ஓலப்பாயில வந்து பாத்தீங்கன்னா மூத்திரம் அடிச்ச மாதிரி தான். எவ்வளவு இதா இருக்கு. கரெக்ட், உண்மைதான். அதனால எந்த பிரயோஜனமும் அவருக்கு இல்லை. லௌகிக பலன் மட்டும் அடைஞ்சு என்ன பண்ண போறோம், இறந்து போனோட திரும்ப அடுத்த பிறவி கிடைக்க போகுது. அப்ப பிறவியை நாசம் பண்ணக்கூடிய இந்த ஞானத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ளை பண்ணணும். எனக்கு பகவத்கீதை படிச்சேன் அப்படின்னா 1000 பேர் படிச்சுட்டு போறாங்க, மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்க. அப்ப நமக்கு நல்லா தெரியணும் என்ன அப்படின்னா, உள்ள இருக்கிறவன் தான் ஈஸ்வரன், க்ஷேத்திரஜனா இருக்கான். எல்லா தேகத்திலையும் அவன் ஒருத்தன் தான். அந்த நானாதான் இருக்க, இந்த தேகாதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தோற்றமாக்க அப்படின்னு ஒருத்தன் எதையும் தேடாம ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவன் உள்ள புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு இதை புரிஞ்சு அவனுக்கு என்ன ஆகும், நிவர்த்தி ஆயிடும். எந்த கர்மங்கள்லயும் பிரவருத்தி பண்ண மாட்டான். கிறிஸ்டியன் வந்தான், இல்ல முஸ்லீம் வந்தான், இதை பண்ணுனா அதை பண்ணுனா, அனாதி காலத்துல இருந்து என்ன நடந்துகிட்டு இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த சொசைட்டில நல்லதும் கெட்டதும் ஏதோ போயிட்டே இருக்கும், சொப்பன மாதிரி தான். அப்ப யாரோ வருவாங்க, யாரோ போவாங்க, என்னென்னவோ நடக்கும். ஒருத்தன் நல்லா புரிஞ்சவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வானம் கீழே வந்தாலும் சரி, இல்ல பூமி மேல போனாலும் சரி, யார் ராமன் ஆண்டாலும் சரி, ராவணன் ஆண்டாலும் சரி, எனக்கு ஒரு இது இல்லை அப்படின்னு அவன் பாட்டுக்கு இருப்பான். இது எல்லாம் என்னது, மாயையோட காரியம், வெறும் திருஷ்ய மாத்திரம் அப்படின்னு திரஷ்டாவா இருக்கும். எந்த பிரவருத்திலையும் தர்மமோ அதர்மமோ இல்ல போகமோ எந்த கர்மத்திலையும் ஒரு ஞானிக்கு சரியா புரிஞ்சவனுக்கு எந்த ஒரு பிரவருத்தியும் உண்டாகாது அப்படின்னு. தஸ்ய காரியம் ந வித்யதே, கீதால சொல்லும் போதே முன்னாடியே சொல்லியாச்சு, அவனுக்கு செய்ய வேண்டியது என்று எதுவுமே இல்லை. எஸ்து ஆத்ம ரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தமானவக ஆத்மனி ஏவச்ச சந்துஷ்டக தஸ்ய காரியம் ந வித்யதே. 3:17 இருக்கிறது சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவன் ஆத்மாலேயே ரமிக்கிறவனா இருக்கானோ, ஆத்மாலேயே திருப்தி உடையவனா இருக்கானோ, அவனுக்கு இந்த உலகத்துல பண்ண வேண்டியதுன்னு ஒரு எம்எம் கூட காரியம் கூட மிச்சம் இருப்பதில்லை. ஏன் அப்படின்னா ஆத்மா கண்ணியமா வேற ஒண்ணு இல்லவே இல்லை. இதான் சத்தியம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஏமாந்து போய் உங்களோட ஆசையை தூண்டி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு யாரெல்லாம் தூண்டுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியா சாஸ்திரம் படிக்காதவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நாளைக்கு மீதி கிளாஸை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நம. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண.